ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே டீமன் லார்ட் 2099 எபிசோட் 12 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோ கிராம் எலக்ட்ரிக் யூசர்ஸ் அண்ட் மேஜிக் யூசர்ஸ்குள்ள நடக்கிற சண்டைய பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் மார்க்கஸோட அசிஸ்டண்டா இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு நீ அவங்கள போயிட்டு தடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்கும் போது எனக்கான யூஸ் அங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு எல்லோ கலர் லைட் எல்லாரும் முன்னாடியும் பிரகாசமா வந்து ஜொலிக்குதுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட காடஸ் மெல்டியா தான். இப்போ நம்ம பார்க்க போறது காடஸ் மெல்டியா விசஸ் டீமன் லார்ட் வல்டாலோட ஃபைட் சீன்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு சலைச்சவங்க இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. காடஸ் மெல்டியா என்ன சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் ஒன் ஆஃப் த கிரேட் 6 காட்ஸ்ல இருக்க ஒருத்தி. நான் லக் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூனை கண்ட்ரோல் பண்றேன். சோ ஏன் முன்னாடி நீலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பேச டீமன் லார்ட் சும்மா விடுவாரா? ஓ அப்படியா, அதையும் சண்டை போட்டு தான் பாத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மைண்ட் ப்ளோயிங்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்டாண்ட்ஸா இருக்கட்டும், வெப்பன்ஸா இருக்கட்டும், அட்டகாசமா இருக்கு. ஷீ இஸ் அ காடஸ். சோ நீங்க யோசிச்சு பாருங்க அவளோட பவர் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம டீமன் லார்டும் சலைச்சவர் கிடையாது. எனக்கு உன்னோட அட்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீ தான் காட் ஆஃப் லக் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன் ஆச்சே. சோ உன்னோட அட்டாக்ஸ்ல லக் இருக்கு அண்ட் என்னோட அட்டாக்ஸ் உன்னை வந்து சேரறதுக்கு முன்னாடியே நீ ஏன் மேல மிஸ்ஃபார்ச்சூன் ஸ்பெல்ல போட்டு விட்டுடுற. அதனால தான் என்னோட அட்டாக்ஸ் உன்னை தொட கூட முடிய மாட்டேங்குது. ஓ மேபி இதை யூஸ் பண்ணி தான் நீ ஹீரோ கிராமோட டெஸ்டினியவே சேஞ்ச் பண்ணிருக்க போலயே. பிகாஸ் இந்த பவர் வச்சு டெஸ்டினிய சேஞ்ச் பண்ண முடியும்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ தானான்னு சொல்லி கேட்ட உடனே இந்த காடஸ் மெல்டியா சாரி ஐம் சாரி ஐம் சாரின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துலதான் ஒரு விஷயம் நடக்குது. அவளோட கண்ணு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட யாமடா வெளியில வந்துட்டு ப்ளீஸ் வெல்டோல் என காப்பாத்துன்னு சொல்லிடுறா. அடுத்த செகண்டே நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சொல்ல அப்போதான் அகைன் அவ ஒரு காடஸாவே மாறி இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன தெரியும் ஹீரோ கிராம பத்தி? எனக்கு தான் அவனை நல்லாவே தெரியும். அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ இங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதே சமயத்துலதான் நம்மளோட மக்கீனா ஸ்கூல்ல இருக்க இன்னொரு ஒரு ஆள் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளை பார்க்க ஒரு நன் மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்ல இருக்கா, பட் ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்காங்க. இவளோட அட்டாக்ஸ் எல்லாமே மக்கீனாவை பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்குது. ஆல்ரெடி இவகிட்ட இருக்க எல்லா பவர்ஸுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்பதான் மக்கீனா உன்னை கேக்குறா, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேனா, என்ன யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாரு, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே கிடையாது. என்னோட கோட் நேம் ஆன்ஜி. உன்னை அசாசன் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணது இல்லைன்றதுனால நாம சண்டை போடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அட்டகாசமா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் ஆன்ஜின்ற இந்த பொண்ணுக்கு பிளாக் கலர் ரெக்கைகள் எல்லாம் வந்துட்டு இவளோட மேஜிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட மக்கீனா ஃபீனிக்ஸ் மாதிரி பறந்துகிட்டே ஷீல்ட் பிளஸ் பவர் அட்டாக்ஸ் சொல்லி அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே கடைசியா அந்த பொண்ணு இந்த ஷீல்ட உடைச்சிட்டு வந்துட்டு இவளோட நெஞ்சில குத்திடுறாங்க. குத்துனதுக்கு அப்புறமா இவ கதை முடிஞ்சதுன்னு சொல்லி நினைச்சாதான் இவ ஒரு இம்மார்டல் இல்லையா, பட் இருந்தாலும் இவளால அழிய முடியும். அந்த சமயத்துலதான் இவ ஒரு விஷயத்த சொல்றா. இம்மார்டல்ஸோட பிளட் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல தெரிக்குதோ அது அடுத்த செகண்டே ஈத்தரா மாறிடும். சோ பிளட் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலைய வெடிக்க வச்சிடுறாங்க. இவ என்ன யோசிக்கிறானா, அந்த மார்க்கஸோட ஸ்பெல் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கல, பட் இது எனக்கு ஜஸ்ட் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு இப்போ அகைன் உயிரோட எழுந்து வராங்க. தலையே இல்ல அப்படின்னாலும் இவ ரீஜெனரேட் ஆகுறா. இப்போதான் மக்கீனாக்கு தெரிய வருது இவளும் ஒரு இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவளோட தலை போய் புதுசா வந்ததுனால இவளோட ஃபுல் ஃபேஸ நம்மளால பார்க்க முடியுது. பார்த்த அடுத்த செகண்டே மக்கீனாக்கு தெரிய வருது இவ தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்க ஒன் ஆஃப் த வேசல்ஸ் ஆன மே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்றதுனால டக்குன்ட்டு இவளை சுத்தி ஒரு ஷாக்கல் ஒண்ணு ஃபார்ம் ஆகி பிளாக் கலர்ல ஒரு அட்டாக் ஒண்ணு உருவாகிக்கிட்டே இருக்குங்க. அந்த சமயத்துலதான் மேக் அங்க வரா. பிரின்சிபல் லேடியோட உருவத்துல வந்ததுமே இவளை ஷட் டவுன் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துலதான் மக்கீனா அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறா. ஆனா இந்த மேக் என்ன சொல்றானா, இங்க பாரு, ஆல்ரெடி என்னோட பிளான் சொதப்பிடுச்சு. இப்ப இந்த ஒரு ஏன்ஷியன் கார்பேஜும் நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன கொன்னே போட்டுருவாங்க. சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அட் தி சேம் டைம் டீமன் லார்ட் வெர்சஸ் காடஸ் மெல்டியா ஃபைட் அட்டகாசமா போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கவே சீரியஸ்லி அமேசிங்கா இருக்கு. அனிமேஷன்
சிச்சுவேஷன் பிச்சு பெடல் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம டீமன் லார்ட் என்ன கேக்குறாருன்னா, நீ இதெல்லாம் பண்றதுக்கு என்ன ரீசன், இந்த ஒரு ஏரால உனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி நீ நினைக்கிறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் இந்த காடஸ் மெல்டியா சொல்றாங்க, எனக்கு ஹீரோ கிராம் என்ன ஃபீல் பண்றான்றது தெரிஞ்சுக்கணும், அவன் என்ன திங்க் பண்றான்றது தெரிஞ்சுக்கணும், அவன் கிட்ட நான் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்கும் போதுதான் டீமன் லார்ட் சொல்றாரு, ஏய் உனக்கு ஹீரோ கிராம பத்தி சுத்தமா தெரியவே இல்லைன்னு சொல்லும் போதுதான் உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும், நீ என்னதான் இருந்தாலும் ஒரு டீமன் சொல்லிட்டு காடஸ் மெல்டியா ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் நம்ம டீமன் லார்ட் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருந்தாலுமே அவர்கிட்ட மிஸ்ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அந்த சமயத்துலதான் இவரு ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்றாரு, வர்னல் டிஎல் அப்படின்னு சொன்ன உடனே இவரோட அந்த வெப்பன் இப்போ ஒயிட் கலர் வெப்பனா மாறி பார்க்க ஹீரோ கிராம் மாதிரியே இருக்குங்க. இந்த ஸ்டான்ஸ பார்த்ததுமே இவளோட பவர் அட்டாக்ஸ் இன்னும் ரேஜா ஆரம்பிக்குது. உடனே என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து வர எல்லா அட்டாக்ஸுமே டாட்ஜ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவரை காப்பாத்த வந்தது நம்மளோட ஹீரோ கிராம். காப்பாத்துறாருன்னு சொல்றதை விட சாவடிக்க நினைக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஜஸ்ட் நம்மளோட டீமன் லார்ட் இப்போ இம்மார்டல் அப்படின்றதுனால அவரு உயிர் தப்பிச்சிடுறாரு. என்னோட ஹெல்ப் உனக்கு வேணுமான்னு சொல்லி ஹீரோ கிராம் கேட்க டீமன் லார்ட் சொல்றாரு, அந்த பொண்ணு யாரு, நான் அவளை அழிக்கணுமான்னு சொல்லி ஹீரோ கிராம் கேட்க அப்போதான் டீமன் லார்ட் சொல்றாரு, நீ அவளை அழிக்க வேணாம், பட் நான் அவளை அழிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும், பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் அவ உடம்புக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிராமோட ஹெல்ப் மூலியமா டீமன் லார்ட் அட்டகாசமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் இவர்கிட்ட மிஸ்ஃபார்ச்சூன் இருக்கு அப்படின்னாலுமே அதை தகர்த்தெறியதான் நம்மளோட ஹீரோ கிராம் அங்க இருக்காரு. சோ இந்த ஃபைட் அட்டகாசமா போயிட்டு கடைசியா காடஸ் ஹீரோ கிராம பார்த்த அடுத்த செகண்டே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து அவங்க கண்ணுக்குள்ள இருக்க கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ரெட் கலர் அட்டாக் போட நினைக்கிறாங்க. பிகாஸ் இது மட்டும் இந்த சிட்டிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிட்டியே இல்லாம போயிடுங்க. அண்ட் இதுதான் அந்த மேகுக்கும் வேணும். அவளுமே இதை பார்த்துட்டு ஓகே, என்னோட கடைசி ரெசார்ட்டா நான் இதை வச்சிருந்தேன், இப்ப இந்த சிட்டி அழியறதுக்குள்ள நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் இந்த ஒரு பெரிய டிசாஸ்டரை நம்மளோட டீமன் லார்ட் காப்பாத்திடுறாரு. பிகாஸ் ஹீரோ கிராமோட அட்டாக்ஸ் எல்லாமே இவருக்கு ஒரு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெப்பனா ஆகி காடஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டீமன் லார்ட் வச்சிருந்த இந்த புது வெப்பன் அவங்களோட சோலையே அழிச்சிடும். அதனாலதான் இந்த உடம்புக்குள்ள இருக்க காடஸோட சோல் இப்ப அழிய போகுது. பட் அது ஃபுல்லா அழியறதுக்கு முன்னாடி நம்ம டீமன் லார்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க பாரு ஹீரோ கிராம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவன், அவன் மேல கொஞ்சமாச்சு நம்பிக்கை வை, அவன் லைஃப்ல எது நடந்தாலுமே சரி அதுக்காக உன்னை அவன் பழி சொல்லவே மாட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா காடஸ் மெல்டியா அழுதுகிட்டே தேங்க்யூ வெல் டோல் அண்ட் ஆல்சோ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிடுறா. அண்ட் நம்மளோட யாமடா இப்போ உயிரோட வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இந்த மக்கள் கிட்ட பேசவும் போறா. இங்க பாருங்க, நான் தான் உங்களோட புது கிங்னு சொல்லிட்டு இங்க நடந்த எல்லா உண்மையுமே மக்கள் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிங்கா இருக்க நான் இப்போ ஒரு ஆர்டரை கொடுக்கறேன். அது என்னதுன்னா, இனிமே இந்த இடத்துல இந்த 3 பிக் கிளான்ஸ் சொல்லி யாருமே கிடையாது, இந்த இடத்துக்கு கிங்கும் கிடையாது. இந்த டிஸ்ட்ரிக்டோட சிட்டி கவுன்சில் மெம்பர்ஸே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த சிட்டியை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மேஜிக் எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடாம சும்மா இருங்கடா இடியட் பசங்களான்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு நெக்ஸ்ட் அந்த ட்ரெஷர் ஹாலுக்குள்ள போறாங்க. ஃபுல் ட்ரெஷரா இருக்கு. நம்மளோட ஹேக்கர் கேர்ளுக்கு ரொம்ப ஆசையாவே இருக்கு. வாவ், இது எல்லாமே என் கண்ணு முன்னாடியா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட டீமன் லார்டும் மக்கீனாவும் அந்த புக்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ரெக்கார்ட் மூலியமா இவங்களோட ரிமைனிங் 2 வேசல்ஸையும் இவங்களால கண்டுபிடிக்க முடியுங்க. சோ நெக்ஸ்ட் இவங்களோட பழைய சிட்டிக்கே போயிட்டாங்க. போயிட்டு இவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இத பத்தி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் ஒரு காலிங் பெல் ஒண்ணு அடிக்குதுங்க. வேற யாரு, நம்மளோட ஹேக்கர் கேர்ள் ஆல்சோ யாமடா. இவங்க 2 பேரும் இப்ப சேம் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. வந்த உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு கேமிங் எல்லாம் விளையாட ஆரம்பிக்க அண்ட் என்னைக்கு நம்ம டீமன் லார்ட் இவகிட்ட ஜெயிச்சிருக்காரு. வீடியோ கேம்னு வரும்போது இவரு வெத்து வேட்டா ஆகி தோத்தே போயிடுறாருங்க. தோத்து போனதுக்கு அப்புறமா வெளியில 2 பேரும் நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் யாமடாவோட கண்ணுல அகைன் அந்த சேம் வாய்ஸஸ் கேக்குது. பட் யூசுவலா அது ஐ எம் சாரி சாரின்னு சொல்லும். பட் இப்போ ஐ எம் தேங்க் யூ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்மளோட யாமடா டீமன் லார்ட் கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. சோ இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நம்மளோட டீமன் லார்ட் அவரோட லைவ் ஸ்ட்ரீம்ல ஆஸ் யூஷுவல் நான் தான் உங்களோட டீமன் லார்ட் வெல்டோல், நீங்க எல்லாரும் எனக்கு கீழே தான் அடிப்பணிய போறீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சு ஜாலியா இந்த சீசனை முடிக்கிறாங்க. சோ செகண்ட் சீசன் எப்ப வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.